ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீலே பிரிண்டாட்டில் அட்மின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இப்போ வந்து நம்ம பேஸில் என்னென்ன பிரெயின் ராட்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 தான் வந்து ஃபியூஸில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் லக்கி பிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5 ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நாட்டி 3 இருக்குது. நம்ம ஒன்றா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபியூஸில் போட்டுட்டு அப்புறம் லக்கி பிளாக் ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதாக கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம். சாமி வந்து மிஷின் லக் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிறையா மியூட்டேஷனில் நல்ல பிரிண்ட் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன கிடச்சிருக்குன்றதை பார்ப்போம். கோல்டு எல்ஃப் வேறு ஸ்பானாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாண்டா ஷாப்பே தூக்கி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஸ்ட் ஜாலி காம்பினேஷன் எடுக்கலாம் பார்த்தா அந்த சாண்டா ஷாப்பையே தூக்கி விட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த ஸ்பின்னிங் வீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். அப்போ அந்த டோக்கன் வச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வேஸ்ட்டு தான். இனிமேல் வருமானு கூட தரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பிரிண்டட்டையும் நம்ம லக்கி பிளாக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுறோம். எப்படியோ ஒழுங்காக கிடைக்காது. இந்த பாண்டா மண்டே என்ன டேய், எதுக்குடா நீ இந்த லக்கி பிளாக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல்லாக பாண்டா மண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரில. இங்கே பாருங்கள், திரும்ப ஒரு பாண்டா. ஓ ஃப்ரெண்ட்ஸ், வெறி ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே ஓப்பன் பண்ணுவோம். நல்லதாக கொடுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எதுவும் கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரட் பரவாயில்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் மிஷினுக்கு வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயும் பாண்டா சூப்பராக 2 சீக்கிரட்டை கொடுத்துட்டு 5 பேண்டா 3 பேண்டாவை கொடுத்துட்டிங்களாடா, எப்பட்றா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் பாருங்களேன், அந்த பிங்க் கலர் மண்டையும் கிடப்பேன். அதை கொடுத்தா வேறு எதுனா தருவாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? ஆரா ஃபார்மிங்கா? கரெக்டாக சொன்னேன்னா? ஐயோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இதையே கொடுத்துக்கின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 3, 2, 1, 0 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரெயின் ராட் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 5 செகண்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி சாமி போட்டான். வெல்கம் அப்படின்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகலாமா வேணாமா ஃப்ரெண்ட்ஸ்? நார்த்து போகிறதுக்கு போவோமா வேணாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு முடிவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் போயிடுவோமா? ரேடியோ ஆக்டிவ் வீல் இஸ் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ் வீல் வந்து வந்துருச்சான். அது ஒரு ஸ்பின்னருக்கு சுற்றி விடுவோம். எப்படி காசை தான் கொடுப்பாங்க. அந்த சீக்ரெட்டு அந்த ரேடியோ ஆக்டிவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீக்ரெட் லக்கி பிளாக் ஸ்பான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரேடியோ ஆக்டிவ் மியூட்டேஷனில் வர வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏறி உட்காந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எத்தனை லக்கி பிளாக் வேணால் விட்றா, பார்த்துக்கலாம். நாங்கள் போயிட்டு நாட்டி எடுத்துன்னு வரேன்டா. பாடுறா டே சாமி, பாடுறா நீனே பாடுறா. ஆனால் 6 டேஸுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வந்து இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ ஓஜி டாய்லெட்டு ஸ்கிபிலி டாய்லெட்டுன்ற ஒரு பிரெயின் ராட் வந்து வரும்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாட்டி கோல்டில் சூப்பர், நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் ஸ்கிபிலி டாய்லெட் வந்து வரும்னாங்க. அது வந்து ரேண்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும்னாங்க. அதுவும் 100 சர்வரில், வெறும் 100 சர்வரில் ரேண்டமாக தான் வரும்னாங்க. மிஸ் பண்ணிட்டேன் ஒரு பாக்ஸை ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு நாட்டிட்டே போடா டக்குன்னு போடா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டே போடா டக்குன்னு போடா தம்பி. டே போச்சுடா, மிஸ் பண்ணிட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பக் அடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பாருங்கள், டாங்கி டர்போ எக்ஸ்ப்ரெஸ்ஸு. அப்புறம் லாஸ்ட் 25 என்கிட்ட இருக்கும், நான் அந்த காமிக்கிறேன். இப்போ திரும்ப ஒரு நாட்டி மொத்தம் 3 நாட்டி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லனே, இந்த ஸ்கிபிலி டாய்லெட் வந்து 100 சர்வரில் மட்டும்தான் வரும்னாங்க. பார்ப்போம் வருதா இல்லையான்னு. அதுவும் நம்ம சர்வருக்குலாம் வர்றதெல்லாம் வாய்ப்புன்ற வரலாறு. ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சர்வருக்கு வர்றது வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, லக்கே இருக்காது நம்ம சர்வருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டாக்கோ டியூஸ்டே, டியூஸ்டே திஸ் வீக்குன்னு போட்டிருந்துச்சு, ஒழுங்காக பார்க்கல. நம்ம வந்து அது 50 டோக்கன் தான். நம்ம இந்த 100 டோக்கன் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 டோக்கன் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த 50 டோக்கனோட
ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே நியூ இயரா? டேய் வெனஸ்டேங்கடா நியூ இயரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் வெனஸ்டேவா? தேர்ஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர். வெனஸ்டே 31 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறானே ஒன்றும் புரியலை. சரி வெனஸ்டே என்னமோ சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்னு அப்படின்னு சொல்லி வெனஸ்டே என்னமோ சொன்னான். இப்போ வந்து ஸ்கிபிடி டாய்லெட் பேஸெல்லாம் வரப்போதான் ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஓஜி டுடே ஆடடு ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஓஜி வந்து ஆட் பண்ண போகிறான்னா ஸ்கிபிடி டாய்லெட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்லேருந்து ஒரு மூஞ்சி மாதிரி எட்டி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் காமன் ஓஜி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிஃபோர் மியாவுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஓஜி எலிஃபெண்ட்டு, நெக்ஸ்ட்டு மியாவ், அதுக்கப்புறம் ஸ்கிபிடி டாய்லெட்டு. இப்போ மொத்தம் 3 ஓஜி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யூ மை கோடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிபிடி பேஸ் வரப்போதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிபிடி டாய்லெட் பேஸ். அது எப்படி இருக்குன்னு வேறு தெரில, பார்ப்போம். நம்மளுக்கு கிடைக்காது எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நம்ம சாமியோட ஃப்ரெண்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல பிரெயின் ராட்டு அப்புறம் ஸ்கிபிடி எல்லா பேஸும் கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி. அதெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பான். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கும் எல்லாத்தையும் கொடுப்பான். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களையும் சேர்த்து சாமி கூட சேர்த்து நம்ம எல்லா பேரும் சேர்ந்து விளாட்லாம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே. ஒரே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணுறது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்மளே சாமி கூட போய் விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். லக்கி பிளாக்கு டி சாமி இப்போ இல்லை எத்தனை லக்கி பிளாக்கோட விட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட எத்தனை லக்கி பிளாக் விட்டுருப்பேன்னே தெரில. கிட்டத்தட்ட ஒரு 6 லக்கி பிளாக் விட்டுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் போயிருக்கோம், மிச்சப்படி வேறு எதுவும் போயிருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸ்கிபிடி டாய்லெட் சேயிங் எவ்ரி ஒன் இஸ் சேயிங் ஃப்ரெண்ட்ஸ். 1x1 நான் கூட ஸ்கிபிடி டாய்லெட்டே நினச்சிக்கிட்டு ஸ்கிபிடி டாய்லெட்டு நினச்சேன். கேவு வந்து ஓப்பன் பண்ணி விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி. ஸ்கிபிடி டைமா? என்ன ஸ்கிபிடி டைமு ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிலத்துலேருந்து என்னமோ மண்டை மாதிரி எந்திரிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஸ்கிபிடி மியூட்டேஷன் போல். இங்கே பாருங்களேன். டே வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டி ஸ்பான் பண்ணி விட்டு ஸ்கிபிடி மியூட்டேஷன் உழுகுதான்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த 300 அது என்னமோ அந்த வாத்து மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஸ்கிபிடி மியூட்டேஷன் உழுவுங்களா? டே மண்டையாளா சுற்றிக்கினே இருக்கீங்கள ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிபிடி மியூட்டேஷன் உழுவுற ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு மண்டை மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஒரு மியூட்டேஷன் போட்டு விட்டா என்னடா குறைஞ்சாடா போயிருவீங்க, சும்மா மண்டையை மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட், இங்கே ஒரு லக்கி பிளாக் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. திரும்ப நாட்டி ஃப்ரெண்ட்ஸ். இப்போயாவது கிடைக்குமா என்னன்னு தெரில, எப்படியும் கிடைக்காது. மியூட்டேஷனை போடுங்கடா. ஸ்கிபிடி டாய்லெட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கோல்டன் நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம், வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 2 தானே எடுத்த மாதிரி இருந்துச்சு, 3 எடுத்துருக்கோமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிபிடி மியூட்டேஷன் ஒன்றுமே ஒழுகலை, வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சாமி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போட வரையா ஸ்னாப்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அவசரப்பட்டோம். சரி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பியான பிரெயின் ராட் கிடைக்குன்னு சொல்லி நம்புவோம். நல்ல பிரெயின் ராட் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு லக்கு. அப்படிலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறேன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அலேஷியாவே 380K வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக் வந்து டைமண்டில் ஃபயர் மியூட்டேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப லக்கி பிளாக் ஸ்பானாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கரமட் இது வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி ரீபத்துக்கு இருக்குது. பட் பார்ப்போம் மியூட்டேஷன் உங்களுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ். 1 மில்லியன் போயிடுச்சு. 3 மில்லியனு ஃப்ரெண்ட்ஸ், 3.4 மில்லியனு. எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3.4 மில்லியன் ஓகே தான், பட் எடுத்துருவோம், பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிரெயின் கார்டு தானே, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்குவோம், எடுத்து நம்ம வச்சுக்குவோம். கைஸ் என்ன கைஸ் சாமி சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ்? 3.4 மில்லியனு. கூல் ஐடியா ஃபார் நியூ இயர் அட்மின் அபியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். கூல் ஐடியா. நம்ம சாமி வந்து நியூ இயருக்கு வந்து கூல் ஐடியா வச்சுருக்கானா, தரமாக இருக்குமா? த்ரோ பேக் வெனஸ்டேவா
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெனஸ்டே ஒரு ஈவெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெனஸ்டேன்றான், எப்போ டைமிங் சொல்ல மாட்டானே ஃப்ரெண்ட்ஸ். டர்னிங் இன்டோ த அட்மின் அபியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டே என்னமோ அட்மின் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அட்மின் ஈவெண்ட்டு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மணிக்குன்னு தெரிலையே. இதுவே நான் 1:30 எந்திரிச்சு விளாண்டுக்கு நிற்கேன். இதே சாமியே 1:30 எந்திரிச்சு விளாண்டுக்கு நிற்கேன். ஏதாவது நல்ல பெயிண்ட் ஆட் கொடு. 1:30 எந்திரிச்சு விளாட்ற அளவுக்கு ஒருத்தான பெயிண்ட் ஆட்டாக கொடுறா ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஒருத்தான பெயிண்ட் ஆட் கொடுப்பான்னு வேறு தெரில. இப்போ வந்து பார்ப்போம். ரன்னிங் ட்ரெயின் லக்கி பிளாக் ரன்னிங் லக்கி பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென்சில் மண்டையன்ட்டே இதையே தான் கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென்சில் மண்டையே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேண்டா, இதில் பென்சில், சூப்பர் காம்பினேஷனில், தரமான காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா ஒரு லாஸ்ட் 25 அந்த வீடு வந்து ஃபுட்பால் மிச்சிக்கின்னு இருக்கும்ல அது, அப்புறம் ஒரு பெரிய வீடு, அப்புறம் அந்த ஒரு சாண்டா கிளாஸ் வண்டி, அதெல்லாம் கொடுத்தா என்னடா அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இங்கே கொடுக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சாமி நீ இருக்க பற்றியா, ஒரு ஃப்ரெண்டை ஸ்பான் பண்ணி விட மாட்டான் மட்டும் கடைசியாக வந்து கற்றுவோம். வெறியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கெல்லாம். ஏன்னா 1:30 எந்திரிச்சு கஷ்டப்பட்டு விளாட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்ல பிரெயின்டட்டாக கிடைக்கிறதுக்காக தான் 1:30 எந்திரிச்சு விளாட்றணுமே. அப்போயும் நல்ல பிரெயின்டட் ஸ்பான் பண்ணி விட மாட்டான்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாயும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கோ பிளாக்ஸ் வந்துருச்சு. அது வந்து பபிள் கம் மியூட்டேஷன் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று. அப்புறம் திரும்ப பின்னாடி வந்து கோல்டன் கலரில் வருது ஃப்ரெண்ட்ஸ். மியூட்டேஷனே எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கோன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ளே டாக்கோ மியூட்டேஷன் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளிச்சி மியூட்டேஷன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுக்கு மட்டும் ஃபஸ்ட் எனக்கு வந்து கிளிச்சி மியூட்டேஷன் போயிடுச்சு. அப்புறம் இன்னும் லக்கி பிளாக் ஸ்பான் பண்ணிக்கிட்டே இருக்குங்கடா. நிறையா லக்கி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க லக்கி பிளாக் போகிறத பார்த்தா பேஸு ஃபுல்லாகிடும் போல். கொஞ்சம் பொறுமையாடா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க போட்டால் ஒரே இதாக போடுறாங்க, இல்லைன்னா போடவே மாட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா லக்கி பிளாக் வந்திருக்கு. அதுவும் டாக்கோ லாஸ்ட் டாக்கோ லக்கி பிளாக் கோல்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் வந்திருக்கு. அது பேசாமல் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம பேஸுக்கு அமுச்சு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சிலந்தி மியூட்டேஷனும் அப்புறம் அந்த ஃபயர் மியூட்டேஷனும் போட்டு விட்ருக்காங்க. சிலந்தி மியூட்டேஷன் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு எதுவுமே ஒழுகாது ஃப்ரெண்ட்ஸ். தண்டக் வருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலந்தி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வருதான்னு பார்ப்போம். ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒரே ஒரு இதை வச்சு போயிருக்கு. நிறையா இதை வச்சு போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். நிறையா இதை வச்சு போனால் நம்மளை அடிச்சு போடுவாங்க என்ன பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவில் ஒரு இது வருது ஃப்ரெண்ட்ஸ். அட்மின் இல்லை, லக்கி பிளாக், ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரேடியோ ஆக்டிவ் ப்ளஸ் இந்த ஸ்பைடர். எப்படியும் அந்த பாண்டாவை கொடுப்பாங்க, இல்லை பென்சிலை கொடுப்பாங்க. இது எதுக்கு வாங்கிங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தான் லக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அட்மின் பிளாக் வருது, லக்கி பிளாக் ஃபுல்லாக அட்மின் லக்கி பிளாக்காக வருது ஃப்ரெண்ட்ஸ். இடம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ நினச்சேன் நடிடி ஃப்ரெண்ட்ஸ். புக்கில் தேரானுமோ வருதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ரேடியோ ஆக்டிவில் போதுடாடி ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவில் போதுடாடி அடிச்சு விட்டான்டா ஃப்ரெண்ட்ஸ். சிக்கலை தேராவது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சிக்கலை தேரா ஓ மை காட், எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா 26 மில்லியனு எப்படியோ சிக்கலை தேரா எடுத்தாச்சு. பேரோட ஒழுங்காக சொல்கிறேன்னா தெரில. சிக்கலை தேரா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஃபயர் மியூட்டேஷன் இருக்குது. பரவாயில்ல, 26 மில்லியனில் ஒரு பிரெயின் ராட் கொடுத்துருக்கான் சாமி. பார்த்திங்கன்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல பிரெயின் ராட் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். புக்கில் தேரா 26 மில்லியன் பர் செகண்டா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதெல்லாம் சேல் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து சும்மா பேஸ் அடைச்சிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கிட்டத்தட்ட 3 லக்கி பிளாக் கிட்டே மிஸ் பண்ணியிருப்பேன். மேலே ஃபுல்லாக நாட்டி அப்புறம் ஃபுல்லாக அந்த லக்கி பிளாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து தொடக்கு போட்டு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டு போடுது ஃப்ரெண்ட்ஸ். மெக்சிகோ ஈவெண்ட்டாக என்னன்னு தெரில. அந்த லக்குக்கு ராஜா அந்த பாட்டு ஓடினுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3மே நாய்கள் படை. பார்த்திங்கன்னா நாய்களோட ராஜா, நாய்களோட சிப்பாய், அப்புறம் போர் தளபதி, அப்புறம் சிப்பாய்
ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேனே ஒன்றும் புரியலை அவங்களுக்கு, எனக்கே ஒன்றும் புரியலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். லைனாக நாட்டி 3 இருக்குது. நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாண்டா இந்த பாண்டா இதுக்கூட அதுக்குள்ளே விட்டீங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டாவை விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறி ஏற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே லக்கி பிளாக்ஸும் இருக்குது, அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே எத்தனை லக்கி பிளாக் இருக்குதுன்னு பாருங்கள் அட்மின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேடியோ ஆக்டிவில் நல்லதாக கிடச்சிச்சுனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கலடாடி. இந்த ரேடியோ ஆக்டிவில் நல்லதாக கிடையாடா. ஒரு 10 மில்லியன் கிட்டேயாவது கிடைடாடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மில்லியன் கிட்டே கிடச்சிச்சுன்னா கூட போதும். இந்த பென்சிலு இந்த ஓ மை காடு கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மில்லியன்? 10 மில்லியன். ஏண்டா கேட்டால் 10 மில்லியன் கரெக்டாக அதையே கொடுப்பீங்களாடா? ஃபர்கெட் ஃபியூஸ் லெக், சாரி கைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃபியூஸ் லெக் வேறு போடலையா. நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு எத்தனை இருக்குது நம்மகிட்ட? ஆமாம் 2 தான் கேன்சல் பண்ணி விட்டோம்ல. இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற 2த்தையும் ஐயோ மெசேஜ் ஒன்று வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெசேஜ் வருது ஓவரா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நம்ம போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை போட்டுருவோம்மா, நாட்டி போட்டுருவோம்மா. ஆமாம் கரெக்டு, நாட்டி போட்டோம்னா கொஞ்சம் நல்லதாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மொத்தம் எத்தனை இது இருக்குது? 3 இருக்குது. இப்போ நம்ம அதில் எத்தனை போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம் அதில்? எத்தனைடா போட்டிருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நல்லதாக கிடைக்குதா? 2 போட்டிருக்கோம். நம்ம வந்து இதை எடுத்துருவோம். ஃபுல்லாமே நாட்டியாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டின்னு எல்லாத்தையும் நாட்டியாக போட்டு விட்ருவோம். கோல்டில் ஒன்று போடுறேன், அப்புறம் நார்மலில் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் எப்படின்னா இது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 12 மில்லியனை வந்து உள்ளக்க போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 12 மில்லியனு அதிலே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 12 மில்லியன் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஒரு பெட்டு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டுனே வாயில் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, புறா தரமாக வருது. மேலே ஃபுல்லாக இது பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்னது? ஐயோ பம்பர்தீலோ க்ரொக்கதீலோ, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பறக்குது ஃபுல்லாக. அதுவே ஒரு மியூட்டேஷனாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதையும் போட்டுருவோம், நாட்டி இப்படின்னு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டாங்கி டர்போ எக்ஸ்ப்ரெஸ் அது வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. வாய்க்குள்ளே கரெக்டாக நுழையிற மாதிரி டாங்கி டர்போ எக்ஸ்ப்ரெஸ். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் 1 பில்லியன் கிட்டே வருது. டேடி இந்த லாஸ்ட் கேண்டீஸ் மட்டும் கொடுத்துருண்டா ப்ளீஸ் ராடி ஃப்ரெண்ட்ஸ். அது சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க என்னமோ சீக்ரெட் போகுது. சீக்ரெட் இல்லை உண்மைக்கா, நான் கூட பார்த்தோன்னே சீக்ரெட்டுன்னு நினச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கப்புச்சினோவா? ஐயோ என்ன பேர் வேறு மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வீக்காக இருக்கேன் பிரெயின் ராட்டில். அதில் வீக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரெயின் ராட் பேர் வேறு டக்குன்னு மறந்து போயிடுது. கப்புச்சினோ அசசினோன்னு ஒன்று வரும், அதுவும் என்னன்னு தெரில. மாற்றி சொல்கிறேன்னா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 3 தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 மில்லியனில் ஒரு பெட்டு நாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் அந்த 26 மில்லியனு பரவாயில்ல. அப்படின்னா எத்தனை? 36 மில்லியனு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியாக எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டி பார்ப்போம்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரெயின் ராட்டோட அந்த அமௌண்ட்டெல்லாம் கூட்டி பார்ப்போம் மொத்தமாக எவ்வளோ வருதுன்றது இன்றைக்கி எடுத்துற மட்டும். இது ஒரு 10, அது ஒரு 23, 26. ஆமாம் 26. அப்படின்னா வந்து 36 வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு 36 வருது. வேறு ஏதாவது பிரெயின் ராட் வருதான்றதை பார்ப்போம். நம்ம வந்து லக்கி பிளாக்கை வந்து ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ஏன்னா ஏகப்பட்ட மியூட்டேஷன் வேறு ஓடிக்கினுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான் பண்ணி விட்டாச்சு. இன்னும் 81 டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வேறு எதாவது நல்லதாக அமுச்சு விடுங்கடா சாமி. இப்போயாவது ஒழுங்காக அமுச்சு விட்றா சாமி ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒழுங்காக அமுச்சு விட மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படியும் அந்த லக்கி பிளாக் வந்துடும். அதில் மியூட்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாடே. நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்போம் மியூட்டேஷன் இருக்குதா இல்லையான்னு. உள்ளூர்னா நம்ம வாங்கி வச்சுக்குவோம். நம்ம பேஸை தாண்டோன்னே வாங்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் எவன் அடிப்பானே தெரியாது. நண்டு இருக்குது, அப்புறம் அந்த ஃபயரும் இருக்குது. அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 100 ட்ரில்லியன் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் நெக்ஸ்ட் ரீபேட் பண்ண முடியும். 100 ட்ரில்லியனு ஃப்ரெண்ட்ஸ். போலாண்டு போகிறோமா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஈவெண்ட் வந்து போலாண்டா அர்ஜென்டினா வந்து மெஸ்ஸி இருக்கிற ஊர் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் மெஸ்ஸி தெரியுமோ கமெண்டில் மெஸ்ஸின்னு போட்டுருங்க. மேபி வி ஷுட் போல் ஃப்ரெண்ட்ஸ். போலாண்டு வந்து நம்ம போகிறோமா ஃப்ரெண்ட்ஸ். போலாண்டுனா நம்ம போகிறதில்ல, இந்த நார்த்து போல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது 3 மியூட்டேஷன். சூப்பராக சாமி, சூப்பர் வேலை பார்த்துருக்கான் சாமி. பார்த்திங்கன்னா 3 மியூட்டேஷன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து
வேறு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போ 3வே போட்டாங்க, லக்கி பிளாக் வரும். தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்மின் லக்கி பிளாக் வருது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், அட்மின் லக்கி பிளாக் வருது. திரும்ப பேஸ் இல்லாத மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. நான் போயிட்டு எல்லாம் ஸ்பின் பண்ணி விட்டு வந்துடுவேன். டக்குன்னு ஸ்பின் பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 3 மியூட்டேஷனில் வந்து ஒரு அட்மின் பிளாக் இருக்குது. எப்படியும் பாண்டாவை தான் கொடுப்பாங்க. பாண்டாவை கொடுக்காம வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லக்கி பிளாக் வந்து எடுக்கிறதுக்குரிய நேரம் வந்துருச்சு. அந்த அடிச்சு போட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். யோ மை காடு, எந்திரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஜிக் கிளாத்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யாரும் பார்க்கலன்னா விட்டுருப்பேன் அப்படியே. எப்படியோ நம்ம எடுத்தாச்சு. இந்த மேஜிக் கிளாத்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பீடாகவும் போக முடியுது, டக்குன்னு மறைஞ்சிக்கவும் முடியுது. பப்ளிக் சர்வர்லாம் வந்து இதை அப்படியே அசால்ட்டாக ஆட்டையை போட்டுக்கணும். எக்கச்சக்கமான பிரெயின் ராட்டை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 2.7 பென்சிலு. இத்தனை மியூட்டேஷன் வந்து என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வெறி ஏற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா சரி பார்த்துக்கலாம், எது கிடைக்கிறனாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது கிடைச்சாலும் ஓகே தான், வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பிளாக் ஹோல் கோட்டு எத்தனை 4.5 மில்லியனு. சூப்பர், இது ஒரு நல்ல பிரெயின் ராட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பிரெயின் ராட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. மித்திக்கு நல்ல பிரெயின் ராட் கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்ட உடனே ஏதாவது மோசமான பிரெயின் ராட்டை கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளைம் பண்ணிடுவோம். அதாவது நல்லதாக வருதான்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். நல்லதாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டிடிடிடி சகூர் வராப்பில், அது பெரிய ஆள். லிமிட்டட் டைம் ஃபார் கிறிஸ்மஸ் ஒன்லியா? என்னது ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு லிமிட்டடு? ஒருவேளை இந்த ஈவெண்ட்ஸ் இந்த இது இருந்தால் சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது இருந்தால் சரி. இப்போ அந்த ஃபியூஸ் மிஷின் இருக்கட்டும். இந்த கேலண்டர் தான் எதுக்கு இருக்குதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அது எதுக்கு இருக்குன்னே தெரில. ஏன்னா அது வந்து கேலண்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக ஆனால் சொல்கிறேன், அந்த கேலண்டர் ஒர்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம வந்து 25 நாள் தொடர்ந்து லாகின் பண்ணோம்னா 25 பிரெயின் ராட் வந்து கிடைக்கும். பட் அது எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா 2.5 மில்லியன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சுட்டு நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன், ஒன்றும் அந்த லைன்லேருந்து வந்து சரி மியூட்டேஷன் ட்ரை பண்ணலாம், ஸ்பேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் நினைப்பாங்க. பட் இது வந்து டைரெக்டாக வந்து உள்ளே வந்து உட்காந்துக்குதா. அதனால் நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே அதில் நல்லதாகவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் டூயன் போல் ஆஃப்டர் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட் முடிஞ்சோன்னே அடுத்த ஈவெண்ட் வந்து போலாண்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சாமி சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், போலாண்டுக்கு விட்றதோ எங்கேயோ விட்றாடே சாமி. இப்போ வெனஸ்டேன்னு என்னமோ சொன்னேன்ல, அதுக்கு டைமிங் மட்டும் சொல்லு. அது வேலை போட்டானா இல்லை நான் தான் பார்க்காம விட்டு நான் வேறு தரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளைம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளைம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூஸ் டைமர் திரும்ப ஒர்க்கை வந்து ஸ்கிப் பண்ணி விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். வரலைன்னா போயிட்டு நம்ம கிளைம் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின் வீல் வந்து வேறு ஏதாவது வந்திருக்கான்றதை பார்ப்போம். ஸ்பின் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுக்கவும் பயமாக இருக்குது, கொடுக்கவும்னு தோணுது. என்ன பண்ணுறதுனே தெரில. திரும்ப ஒரு டிடிடி சகூர் ரெயின்போ ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ரெயின்போ இன்விடேஷன் வரப்போகுது போல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். நம்ம பேஸுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ஏன்னா ஃபுல்லாமே ரெயின்போ பேஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுக்கும் இல்லை. எல்லாத்தையும் ரெயின்போ பேஸுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். ரெயின்போ பேஸுக்காக மட்டும்தான், மிச்சபடி வேறு எதுக்கும் இல்லை. நம்ம எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு பேஸு ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்புறம் லக்கி பிளாக் வர லக்கி பிளாக்கை மிஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணாமல் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அது 4.5 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 4.8. பரவாயில்ல, கிட்டத்தட்ட 5 மில்லியன் கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பெட்னே சொல்லலாம். வேறு எதாவது வருதான்ற பார்ப்போம். சம்மோன் செட்டு. ஓ மை காட், சம்மோன் செட்டு. என்னடா காணும் அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ். மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. சம்மோன் செட்டு அப்படின்னாங்க, மறைஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் நம்ம பேஸுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்டாச்சு. நம்ம அவகாடினி, ஐயோ பார்க்கலையே பேர். வெனஸ்டே த்ரோ பேக்கு மோர் ஃப்ரெண்ட்ஸ். வெனஸ்டேன்றான். வெனஸ்டே ஏதாவது நல்லதாக குடுறா ஃப்ரெண்ட்ஸ். டாக்கோ டியூஸ்டே டைமிங் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்கோ டியூஸ்டே டைமிங் மட்டும் போட்டுவிட்ருங்க. எத்தனை மணின்னு வேறு தெரில, நீங்கள் போட்டு விட்ருங்க. நம்ம வந்து ப்ளே பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வேறு எதாவது வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருவோம். மை காட் ஃப்ரெண்ட்ஸ், வந்துக்கினே இருக்குது. கேக்டோ இப்போ போட்டோமோ லாரிலா. அப்புறம் பக்கத்தில் வந்து
டால்பா ஐயோ இன்னமும் போட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஆயில் நுழைய மாட்டேங்குதே, ஒரு இதுவும் ஆயில் நுழைய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே இவரையும் டிம் சீஸ் ரெயின்போவில் அதையும் நம்ம வந்து அழிச்சு விட்ருவோம், டெலிட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் ட்ரிபி ட்ராப்பி, அப்புறம் வந்து பிபி பொட்டேட்டோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நம்ம வந்து அழிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபியூஸ் மிஷின் ஓப்பன் பண்ணுறதுக்கு மனசே வர மாட்டேது. ஏன்னா நல்லதாக கிடைக்குமான்னு வேறு தெரில. ஃபோட்டோ சின்தட்டிவ் லீவ் நவ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக ஃபோட்டோ சின்தட்டிவ் வந்துச்சுன்னா லீவ் பண்ணிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான் சாமி. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுரு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது நல்லதாக கிடச்சி தான் பார்த்துக்கலாம். இந்த லவாக்காவை மட்டும் கொடுத்து விட்றாதீங்களாடி ப்ளீஸ்ராடி. லவாக்காவை மட்டும். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க லாஸ்ட் கேண்டீஸ். டிடி மியூட்டேஷன் அடி எங்கடா மியூட்டேஷன்? அட பாய் போயில சாமி ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண சாமி ஒரு பக்கம் ஐயோ திட்டவா இல்லை பாராட்டவானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெலாம் மியூட்டேஷன் வந்துச்சுன்னா 1 மில்லியன் கிட்ச்சி 100 மில்லியன் கிட்ட போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம லேட்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், 23 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கேண்டீஸ். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம என்ன அமைச்சிருப்போம் இப்போ வந்து 36, அப்புறம் 39, 49 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் மட்டும் 49 மில்லியன் ரவுண்டாக சொல்கிறேன். 49 மில்லியன், அது ஒரு 5னா 54 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபியூஸ் மிஷினில் போட்டுருவோம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் கேண்டீஸ். ஓ மை காட் ஓஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸ், தரமான லக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு இந்த ஃபியூஸ் மிஷின்லேருந்து இப்போ போது பாரு டேய். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறிய திராய ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு 10 மில்லியனு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் வேறு எதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் டியூஸ்டே டைமிங் மட்டும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணி போட்டுடலாம். சாண்டா ஃபியூஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 1 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்னொரு ஆள் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா நம்ம வந்து மாற்றி ஸ்பேம் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஐடி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரோபாக்ஸ் ஐடி, அதை ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. ஐ மீன் எப்பப்போலாம் கேமில் இருக்கோமோ அப்போலாம் வந்து உங்களுக்கு காமிக்க, நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விளையாண்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து திரும்ப அந்த லவாக்கா பிளாக் ஹோல் கோட்டை வந்து உள்ளே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மில்லியனில் இருக்கிறத நான் எதுக்கு அப்படி போட்டேன்னா, சரி ஃபியூஸ் மிஷினில் லக்கு இருக்குது, நம்மளுக்கு திரும்ப இந்த மாதிரி இந்த 6% இருக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். பட் கிடைக்குமா என்னன்னு தெரிலையே. ஃபஸ்ட் டைம் வேணால் லக் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பெட்டெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண, ஒரு பெட்டு எத்தனை பெட்டு நம்மளுக்கு நல்லதாக கிடச்சிருக்குன்னா 2 பெட்டு நல்லதாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாமி அமுச்சு விட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த லாஸ்ட் கேண்டீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டம்மி பெட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். டம்மி பெட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாமே நாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். பேசாமல் நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே அங்கே போய்ட்டு ஸ்பான் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டியை நார்த்து போலிமெண்ட்டு போய்ட்டு ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ஸ்பான் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபியூஸ் மிஷினில் போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்கும் ஃபியூஸ் மிஷினில் போட்டு விட்டோம்னா. சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் வேறு போகலான்ட்டு இருக்கான் சாமி, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். லக்கி பிளாக்கில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோம், நல்லா லக்கி பிளாக் எடுத்து வச்சுக்கோம். எல்லா லக்கி பிளாக் எடுறா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மியூட்டேஷன் வரட்டும், அந்த பபுள் கம்லையாவது வரட்டும். நான் பேசாமல் அவசரப்பட்டு வேறு வாங்கிட்டேன். பபுள் கம்மை தாண்டினோடனே நம்ம வந்து பேஸுக்கு அமுச்சு விட்ருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பேஸுக்கு அமுச்சு விட்டாச்சு. ஒரு மியூட்டேஷனுமே ஒழுகலை, சூப்பர் நைஸ். ஃபுல்லாமே எம்டி மியூட்டேஷனாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ சரி ஃப்ரெண்ட்ஸ் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவப்படல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் கேண்டீஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். அதுவும் நியூ இண்டெக்ஸு லாஸ்ட் கேண்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது மியூட்டேஷன்ஸ் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபயர் மியூட்டேஷனாக விழுந்துருந்தால் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது கிடச்சிச்சே. அப்புறம் இது வந்து புக்கில் தேரா. அப்புறம் வந்து சீக்ரெட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஒரு சீக்ரெட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஃபியூஸ் மிஷினில் போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிபி டாக்கோஸ்ன்ற கிடச்சிருக்கு, அது வேஸ்ட்டு. நெய் மித்திகை மட்டும் கொடுத்துட்றாதீங்கடா, வேறு ஏதாவது இந்த அலேஷியோவாவது கொடுங்கடா, அந்த மித்திகை கொடுக்காதீங்கடா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மித்திகை கொடுக்காத வரைக்கும் சந்தோஷந்தான். இப்போ வந்து நம்மகிட்ட கொஞ்சம் நல்ல பிரிண்டரில் தான் கிடச்சிருக்கு.
அட்மின் அபியூஸ் சாங்கு ஃபேவரட்டா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாங் வந்து உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நான் வந்து மியூட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்ப்போம் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். திரும்ப வேறு ஏதாவது அப்படியே இந்த ஓஜி எலிஃபண்ட்டை ஸ்பான் பண்ணி விடுறது சாமி. அப்படியே இந்த ஓஜி எலிஃபண்ட்டை மட்டும் ஸ்பான் பண்ணி விட்றா சாமி ப்ளீஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடைக்கலன்னா நம்ம வந்து அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த ஓஜி எலிஃபண்ட்டை மட்டும் ஸ்பான் பண்ணி விட்றா சாமி. ஆல்ரெடி வீடியோ லென்த்து 30 நிமிஷத்தை தாண்டி போயிடுச்சு. இப்போ பார்ப்போம் வேறு எதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரிலையே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது மொத்தம் எவ்வளோ மில்லியன் வருது அதை சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 மில்லியன் சேர்க்காம தான் 49 மில்லியன் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே இருந்தே 49 மில்லியனு. என் கூட மட்டும் இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு 200 மில்லியனுக்காவது கொண்டு போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கலத்தேரா வந்து ஒரு 100 மில்லியன், அப்புறம் இது ஒரு 100 மில்லியனு. நான் வந்து மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த ட்ராகன் காமிக்கலாம் வந்தேன், ட்ராகன் வந்து காமிக்கலை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கி அண்டு கேண்டி வந்து குக்கி அண்டு மில்கா பேர் கூட மறந்து போயிடுச்சு, குக்கி அண்டு மில்கோ என்னமோன்னு அந்த பிரெயின் ராட் வந்து காமிச்சிச்சு. அந்த ட்ராகன் வந்து காமிக்கலை. அதுக்கு இன்னும் இதெல்லாம் ஓபியான பிரெயின் ராட்டே இல்லை போல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இன்னும் ஓபியான பிரெயின் ராட் வேணும் போல் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இயர்லி பேர்டு வந்து எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நானே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் இருந்துறான் ஃப்ரெண்ட்ஸ் நானே நோட் பண்ணுறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது இயர்லி பேர்டுன்னு ஒன்று இருக்கானே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் வேறு ஏதாவது கிடைக்குதான்றதை பார்ப்போம். அட்மின் லக், மிஷின் லக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூஸ் மிஷின் லக்கு ஏதாவது போடுவோமா உள்ளக்கா இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு பார்ப்போம், கரெக்டாக இருக்கும். இப்போயாவது போட்டு பார்ப்போம் வருதா இல்லையான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ராகன் எப்படி வராது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அந்த குக்கி அண்டு மில்கே கிடச்சிக்கினுக்கு. இப்போ வந்து ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின் வந்து 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கொடுத்துட்றோம். ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின் நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துறேன் ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு என்னடா அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவ்ரி ஒன் கீப் ஸ்பேமிங் ஸ்கிப் யூஸ் இன் ஸ்கிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப்பிங்லாம் போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். யோ மை காடு, இந்த சாண்டா ஷாப் மட்டும் இருந்துச்சுன்னா நேரம் அந்த லாஸ்ட் ஜாலி காம்பினேஷன் அந்த பெட்டை வந்து நம்ம எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ். அது கிடைக்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்க, ஸ்பானிங் 100 ஸ்கிபிடி டாய்லெட்ஸ் இன் ரேண்டம் சர்வரா என்ன ஃப்ரெண்ட்ஸ். 100 ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து போட்டு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓஜி பிரிண்டட் வந்து 100 சர்வர் ரேண்டம் சர்வர் வந்து போகுமா டி. 100 சர்வர் மனசாட்சியே இல்லையாடா சாமி, மனசாட்சியே இல்லாமல் 100 சர்வர்ன்றியடா. ஒரு 1 lakh சர்வராவது போடலாம்லடா ஃப்ரெண்ட்ஸ். 100 சர்வர்னால் நம்ம சர்வருக்கு வர்றதுக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம சாமி கூட ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிராண்டடாக கிடைக்கும். வீடியோக்கு நடுவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம எல்லா பேரும் சாமி கூட போய் சேர்ந்து விளாட்லாம். அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல யூடியூபர் ஆன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா பேரும் சாமி கூட சேர்ந்து விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 100 ஃப்ரெண்ட்ஸ் மனசாட்சியே இல்லாமல் வெறும் 100 சர்வருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பேன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். 50 சர்வருக்கு வந்து போயிருச்சான். லக்கி சர்வருக்கு ஸ்கிபிடி டாய்லெட், அது ஓஜி ஸ்கிபிடி டாய்லெட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது கிடச்சிச்சான்றதை கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. யாருக்கு இந்த ஸ்கிபிடி டாய்லெட் கிடச்சிருக்குன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. கிடைக்கலனா நம்ம வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த ஓஜி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரிசையாக வரணுமா. ஃபஸ்ட்டு அந்த ஓஜி ஸ்கிபிடி டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஓஜி மியாவு, அந்த ஓஜி எலிஃபண்ட்டு, அப்படியே வரிசையாக என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நான் டக்குன்னு வாங்கி வச்சுக்குவேன். அதுவும் ஃபுல்லாகவே 3 வரணுமா. நான் எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் 6 பிரெயின் ராட் வந்து சப்ஸ்கிரைபர் கொடுத்துருவேன். யாருக்காவது கிவ்அவே பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் 3 பிரெயின் ராட் வச்சுக்கோம். மிச்சம் 6 இதை வந்து கிடச்சிச்சு தான் சொல்கிறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். 3 எல்லாத்துலேயும் 3 கிடச்சின்னா வந்து நம்ம வந்து 2 செட்டை வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்கிட்ட கொடுத்துருவேன். அதுவும் ஆளுக்கு ஒரு ஓஜி பிரெயின் ராட் 6 சப்ஸ்கிரைபருக்கு அப்படின்னா வந்து கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கிடைக்குமான்னு பார்ப்போம். நான் வேறு ரொம்ப பேசி நிற்கேன்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிடைக்காதுன்னு தோணுது. இப்போ நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போய்க்கினே இருக்குது. பார்ப்போம் வேறு கிடைக்கலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் கிடைச்சது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியாலாம் உண்மையிலே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.